ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருக்கும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசனுக்குலாம் நிறைய காலேஜ் இருந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 18 வருஷமா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு மட்டுமே பிரத்யேகமாக ஒரு காலேஜ் இருக்குன்னா அதான் இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். வருஷம் முழுக்க நிறைய சிஏக்களை வந்து உருவாக்கி இவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்ல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டிசிப்ளினான முறையில் இந்த சிஏ கோச்சிங் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் காலேஜஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செட்டப்ல வந்து ரொம்ப ப்ராப்பராக டிசிப்ளினான முறையில் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏக்கான அந்த பயிற்சியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்ல போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குன்னு பிரத்யேகமா வந்து தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு செப்பரேட்டா. இந்த இன்ஸ்டியூட்ல ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் இதுக்கான வந்து பயிற்சிகளை வந்து சிஏ முடிச்ச ப்ரொஃபசர்ஸ் மூலியமா வந்து பிரத்யேகமா கொடுத்துட்டு இருக்காங்க. நாம இப்போ இந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டு இங்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி இங்க சொல்லி வரக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், அது மட்டும் இல்லாம இங்க சிஏ பயிற்சி எடுக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போறோம். ஒரு MBBS BE படிப்புகளுக்கு ஒரு கல்லூரிக்கு போறீங்க. அங்க வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து ஒரு ஆசிரியரோட உதவியோட அவங்க நடத்துற பாடங்கள் அதை நீங்க வந்து பயிற்சியா எடுத்து அதற்கான தேர்வுகளுக்கு நீங்க தயார்படுத்திக்கிறீங்களோ அதே ஒரு முறையை கையாளும் பொழுது இந்த படிப்பு ஒரு எளிமையான படிப்பா தான் இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி கோர்ஸ் தான் இது. வந்து ரொம்ப வந்து பிரில்லியன்ட் தான் படிக்கணும் அப்படிங்கிற லெவலில் அந்த கோர்ஸ் வந்து இல்லை. அப்போ நம்ம மாணவருக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்போம். அந்த ஓரியன்டேஷன் நம்ம எல்லாமே ஒரு 5 கிளாஸ் நடத்துவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம எங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து அடாப்ட் பண்ணிடுவோம். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க சார். கான்செப்ட் ஓரியன்ட் தான் புரிஞ்சுக்கிட்டா சரி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே கேன் போர்ட்ரே. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதலில் சிஏ படிப்புகளுக்கு வந்து ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இந்த கல்லூரியை வந்து எல்லாருமே அணுகுனாங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கல்லூரி வந்து ஒரு பள்ளி வந்து பாடம் நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீரியடுக்கு தனித்தனி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்து அந்த பாடங்களை வந்து நடத்துவாங்க. இப்போ நம்ம கூட இன்டர்வியூவில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துருக்கேன், மெடிக்கல் காலேஜ் கூட பார்த்துருக்கேன். ஆனால் சிஏக்குன்னு பிரத்யேகமாக வந்து ஒரு காலேஜ், அதுவும் 18 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சிஏக்கு ஃபஸ்ட்டு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு சொல்லித்தர அளவுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த படிப்புகளுக்கு ஒரு அறிமுகமே தேவை கிடையாது. ஸோ MBBS BE இல்லை சட்டம் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வரிசையில் தான் இந்த CA படிப்புகள் இருக்குது. வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள், அதாவது +1 +2 வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் படித்த மாணவர்கள், அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம CA CMA அப்படி இல்லைனா CS இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் எடுத்து படிப்பாங்க. குறிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நான் வந்து ஒரு குளோபலி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ரிவார்டிங் கரியர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதை முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு போக முடியும். தனியார் நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் கூட இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து சிவில் சர்வீஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும்னா கூட இந்த படிப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அரசாங்க பதவியும் தாண்டி வெளிநாடு வேலைவாய்ப்பு எனக்கு தேவை அப்படின்னா கூட இந்த படிப்புகள் வந்து உதவி பண்ணும். ஸோ அதனால் CA படிப்புகள் அப்படின்றது வந்து ஒரு வேலைவாய்ப்பை அள்ளி கொடுக்குற படிப்பு அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். சார், ஒரு காலத்தில் வந்து சிஏன்னு கேட்டாவே வியப்படைவோம். சிஏ கிளியர் பண்ணிடுறீங்களா, நீங்கள் ஆடிட்டரான்னு சொல்லிட்டு எல்லாமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிஏ வந்து படிக்கிறதுக்கு ஒரு டஃப்பான எக்ஸாம், இது கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு பேப்பரை தவற விட்டாலும் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயற்சியை தரக்கூடியது. ஏன்னா இது என்ன சொல்கிறது, இப்போ இன்ஜினியரிங்லாம் வந்து நீங்கள் ஒரு அரியர் வைக்கலாம், மறுபடியும் அதை கிளியர் பண்ணி எழுதிட்டு போகலாம். ஆனால் சிஏ அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஆடிட்டர் அப்படின்னாவே ஒரு வியப்பான ஒரு பதவி அப்படின்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. ஸோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கடினமான படிப்பு, அதை நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்ற ஒரு வியப்பு கூட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த படிப்பு வந்து கடினமான படிப்பே கிடையாது, இது வந்து திட்டமிட்டு படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. எப்படி நீங்கள் வந்து ஒரு MBBS BE படிப்புகளுக்கு ஒரு கல்லூரிக்கு போகிறீங்க, அங்கே வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து ஒரு ஆசிரியரோட உதவியோட அவங்க நடத்துகிற பாடங்கள் அதை நீங்கள் வந்து பயிற்சியாக எடுத்து அதற்கான தேர்வுகளுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்களோ அதே ஒரு முறையை கையாளும் பொழுது இந்த படிப்பு ஒரு எளிமையான படிப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் CA படிப்புகளுக்கு ICAI அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த படிப்புகளோட கரிக்குலம், இதனுடைய தேர்வு முறைகள் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. இது ஒரு அட்டானமஸ் பாடி, மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற
பட் ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த கரிக்குலமை டிசைன் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டு இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் போயிட்டு இதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கலாம். ஈவன் வந்து ஒரு சிஎம்ஏ நிறுவனமே இதுக்கான பயிற்சிகளை வந்து வழங்குறாங்க. மாணவர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் இதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். கூடவே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து அவங்க எடுக்கணும். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னா பொதுவாக எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க வந்து மருத்துவ கல்லூரிகளில் போயிட்டு தியரட்டிக்கலாகவும் படிப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து ப்ராக்டிக்கலாகவும் பேஷண்ட்ஸை மீட் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுப்பாங்க. ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் சிஏக்கு. அவங்க வந்து தியரட்டிக்கலா வந்து கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஆடிட்டர்னா எல்லாருக்குமே நல்லா புரியும். ஆடிட்டருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆர்டிகல்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அவங்க எடுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடையாது. முழு நேரமாக 2 வருட காலம் வந்து அவங்களுக்கான பயிற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ இதனால வந்து மாணவர்கள் வந்து அந்த படிப்புகளை வந்து இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. அதை தவறுதலா புரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஈவினிங்ல இல்லை மார்னிங்ல மட்டும் டியூஷன்ஸ்க்கு போயிட்டு இதுக்கான கோச்சிங் எடுத்துக்கிறது, மற்ற நேரங்களில் வந்து அவங்க ஜாபுக்கு போகிறது, அப்படி இல்லைன்னா பேரலா இன்னொரு டிகிரி கோர்ஸ் படிக்கிறது. ஸோ நான் வந்து இந்த படிப்பை படிச்சுக்கிட்டே டிகிரி கோர்ஸ் படிக்கிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. அது எல்லா மாணவர்களுக்குமே ஒரு சிறந்த அணுகுமுறையா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த பிகாம் மாதிரியான அந்த பட்டப்படிப்புகள் படிக்கும்பொழுது ஒரு செமஸ்டருக்கு 6 பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 3 வருட காலங்கள் வந்து அந்த கல்லூரி படிப்பு, அதில் இருக்கிற அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் அவங்க நேரம் போக மீதி நேரத்தில் இந்த சிஏ படிப்பை படித்தாங்கன்னா நிச்சயமாக அது ரொம்ப டஃப்பான கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து இந்த நேரத்தில் +2 முடிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மே மாதம் அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த படிப்புக்கான முதல் நிலை ஃபவுண்டேஷனுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் 8 மாதங்கள் வந்து இதுக்காக அவங்க வந்து நேரம் செலவு பண்ணி படிக்கணும். தேர்வுகளை வந்து எழுதி பார்க்கணும். ஸோ மாதிரி தேர்வுகள் அவங்க நிறைய எழுதி பார்க்கும்பொழுது மட்டும்தான் இந்த தேர்வுகள் அவங்களுக்கு எளிமையா இருக்கும். கிட்டத்தட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன். இதே நீங்க ஒரு சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கேஷுவலா படிப்பீங்களான்னா படிக்க மாட்டீங்க. நாள் ஃபுல்லா 10 மணி நேரம் நம்ம படிப்புக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவோம். ஒதுக்கி வச்சுட்டு ஆமா, என்டர்டைன்மெண்ட்ன்றதே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதுதான் நாங்க வந்து ஒரு சிறந்த முறையா பார்க்குறோம். 18 வருடங்களாவே நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஸோ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா முதலில் சிஏ படிப்புகளுக்கு வந்து ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்ற ஒரு பார்வையில தான் இந்த கல்லூரியை வந்து எல்லாருமே அணுகுனாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில் 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் மாணவர்கள் வந்து கல்லூரி படிப்பு அல்லது +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கல்லூரி வந்து ஒரு பள்ளி வந்து பாடம் நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீரியடுக்கு தனித்தனி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்து இந்த பாடங்களை வந்து நடத்துவாங்க. ஸோ இதுக்கான கரிக்குலம் வந்து 4 to 5 monthsக்குள்ள சிலபஸை வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 8 மாத காலம் வந்து மாணவர்கள் இதனுடைய ஃபவுண்டேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த கரிக்குலம் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ் ஃபார்முலா. அப்போ தான் வந்து மாணவர்கள் வந்து எளிமையாக இந்த படிப்புகளை வந்து தேர்ச்சி அடைய முடியும். இதனுடைய முதல் நிலையே வந்து தோல்வி அடைந்த மாணவர் வந்து இந்த படிப்பு நமக்கான படிப்பு இல்லைன்னு ஒதுக்கிடுறாங்க. அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஏன்றது ரொம்ப டஃப்பான கோர்ஸ், என்னால் படிக்க முடியல அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து முடிச்சவங்க கூட டஃப்பான கோர்ஸ் நானே முடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து டஃப்பான கோர்ஸ் கிடையாது. திட்டமிட்டு படித்தாங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். கேஷுவலாக நானும் படித்தேன், நான் தேர்வுக்காக தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்களால தேர்ச்சி பெற முடியாது. இது வந்து சாதாரணமான ஒரு பட்டப்படிப்பு கிடையாதுன்றதை அவங்க மைண்டில் வச்சு. என் பேர் காவ்யா. நான் வந்து நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் தான் ஃபவுண்டேஷன் 1920 பேட்சில் வந்துட்டு படித்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2021 வந்துட்டு சிஏ இன்ட்ரோ இங்கே தான் படித்தேன். கோவிட் பேட்ச், அதனால வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு நடத்துனாங்க. அப்போது வந்துட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது நவம்பர் 24 அட்டம்ப்டில் வந்துட்டு ஃபைனல் கிளியர் பண்ணி சிஏவாக குவாலிஃபை ஆயிருக்கேன். நான் பேசிக்காக வந்துட்டு என்எம்சி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க எனக்கு பேஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னால் ஃபைனல் செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்க முடியும்னு நீங்கள் அந்த க்ரோத்லேயே யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது கூட அந்த ஃபுல் டே ஸ்ட்ரெச்சாக வந்துட்டு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஆன்லைன் கிளாஸில் கூட எங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சும் வந்துட்டு அங்கே நம்ம படிப்போம், ஏன்னா இங்கே வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த கிளாஸ் அட்மாஸ்ஃபியர் இருக்கிறதுனால ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கும், எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே 50% டெஸ்ட்டு, 75% டெஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால நம்ம எப்போவுமே வந்துட்டு எங்கேஜாகவே இருக்கணும். நம்மளுக்கு வந்து வேறு தாட்ஸே இருக்காது. அதே மாதிரி இங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ 12th எப்படி நம்ம பப்ளிக்காக ஹெவி எஃபோர்ட் போட்டு படித்தோமோ அதே கல்ச்சரில் இங்கே வரும்போது அதே மாதிரி யூனிஃபார்மு அவங்களே வந்து ஹாஸ்டல்லேருந்து பிக்கப்
பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு அங்கே வாஷிங்க்கு கூட வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது, எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்மளை படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட மைண்ட் வந்துட்டு படிக்கிறதுல தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் ஃபார் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு வந்துட்டு 2 hours 3 hours அகாடமியில் படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுக்கப்புறமா டவுட் வந்தால் கேட்குறதுக்கு கூட அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்டும் இருக்காது, ப்ரொஃபஸர்ஸ் காண்டாக்டும் இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு 24/7 இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் மட்டும் இருந்தால் போதும், இவங்க படிக்க வச்சுருவாங்க. உங்களாலேயும் படித்து என்ன மாதிரி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ ஆக முடியும். இந்த மாதிரி என்ன மாதிரி மோட்டிவோடு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஆல் த பெஸ்ட். ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். இந்த படிப்பை பொறுத்த டைம் ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். அதுக்கு வந்து பிளான் பண்ணணும், எவ்வளோ சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ்க்கு எவ்வளோ டியூரேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஈவன் எக்ஸாம்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்மளுடைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதும், ஒவ்வொரு சாப்டருக்கு என்ன வெயிட்டேஜ் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் இந்த பேப்பர்ஸில் வந்து அவங்க கிளியர் பண்ண முடியும். சார் கிட்டத்தட்ட 18 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு வரீங்க. சொல்லுங்கள் சார், இப்போது அப்போ இருந்ததுக்கும் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ஒரு வரவு இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிஏ நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் விரும்பி படிக்கிறாங்க. ஸோ இப்போவும் எப்படி சார் மாணவர்கள் மத்தியில் எப்படி அந்த வரவேற்பு எப்படி சார் இருக்குது? நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ வந்து இந்த படிப்புகளுக்கான வரவேற்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம வந்து பல கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அவங்க எம்பிபிஎஸ் பிஇ மாதிரியான படிப்புகளை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு +1 +2 பியூர் சயின்ஸோ இல்லை இன்ஜினியரிங்காக மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ படிச்சுட்டு ஒருவேளை அந்த படிப்புகளில் சேர முடியல, ஏன்னா அதில் நுழைவு கட்டணம், நுழைவு தேர்வு, அதுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, அதுக்கே பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியதுன்னு சொல்லி ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த படிப்புகளில் சேர முடியாத மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவாக அவங்க வச்சிருக்கிறது வந்து சிஏசிஎம்இ கோர்சஸ் தான். ஏன்னா இந்த படிப்பு பொறுத்த வரைக்கும் எல்லா படிப்புகள்லையுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் வந்து நீ எப்படி வேணால் படி, +2 வரைக்கும் நீ எவ்வளோ மார்க் வேணால் எடு, எந்த பேப்பர் வேணால் படி, ஆனால் +2க்கு பிறகு நான் சிஏ படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா இந்த படிப்புகளில் சேர முடியும். ஏன்னா சேரும் முறை மிக எளிமையாக இருக்குது, அதனால இந்த படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு முடித்த பிறகு உங்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு. நம்ம நிறைய படிப்புகள் பார்க்குறோம், 3 வருடம் 5 வருடம் படித்து முடித்த பிறகு பல லட்சங்கள் செலவு பண்ணி படிச்சுட்டு அப்புறமா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் சேரும் முறையும் எளிது, சேர்ந்த பிறகு அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் வந்து ஈஸியாக கிடைக்கும், லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் துறையாக இருக்கலாம், அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், இல்லை அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் IAS IPS மாதிரியான பதவிகளுக்கு வந்து போட்டித் தேர்வுகள் எழுதுறாங்கன்னா அந்த தேர்வுகளுக்கும் இந்த படிப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வேல்யூ ஆடட் அதுக்கு வந்து இந்த படிப்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் IAS IPS வரிசையில் வந்து IRSன்னு சொல்லுவோம், இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அக்கௌண்டன்சி, ஃபைனான்ஸ், வரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அவங்க வந்து கையாளுவாங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் மாதிரி, கஸ்டம்ஸ் மாதிரியான வரித்துறைகளில் வந்து உயர் பதவிகள் வந்து அவங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அந்த பதவிகளுக்கு வந்து இவங்க படிச்சிருக்க வேண்டிய படிப்பை பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு தான். அப்போ வந்து வணிகவியல் துறையில் ஒரு உச்சக்கட்ட நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய சிஏசிஎம்ஏ படிப்புகள் வந்து அந்த தேர்வுகளை அவங்க எளிமையாக முடிப்பதற்கு வந்து அவங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சேரும் முறை எளிமையாக இருக்குது, யார் வேணால் சேரலான்ற மாதிரி இருக்குது. அடுத்தது முடித்த பிறகு இதில் கிடைக்கிற வாய்ப்புகளும் மிக அதிக அளவில் இருக்குன்றதுனால இப்போ வந்து மாணவர்கள் இந்த படிப்புகளை அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா +1 +2 நான் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த படிப்புகளுக்குள்ள வரவங்க எண்ணிக்கை வந்து ஒரு 98% இருக்கும். ஒரு 2% தான் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 60% மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் இந்த படிப்புகளில் வராங்க. ஸோ இந்த 18 வருடங்களில் நாங்கள் பார்த்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படிப்பை படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் வருதுன்றாங்க. ஸோ அதனால் பாதிப்புகள் நிறைய துறைகளில் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக ஆடிட்டர்ஸ், சிஏ படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்குது சார்? இப்போது நம்ம மற்ற துறைகளை வந்து பற்றி பேசவே வேண்டாம், சிஏ துறைகளை பற்றி மட்டும் பேசலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை முடித்த பிறகு எனக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்றது நம்ம யாரையுமே பார்க்க முடியாதுங்க. ஸோ ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏற்கனவே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கும் பொழுதே இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க என்னென்ன வேலைலாம் பண்ண போகிறாங்களோ அதை வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வெளியில் வராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவரோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து அசோசியேட்டாக இருந்து தான் வெளியில் வருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய அலுவலகத்தில் நிறுவனங்களுக்கான கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறது, அவங்களுக்கான வரி சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, இல்லை நீங்களே ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தை எப்படி பதிவு செய்யறதுன்றதுல ஆரம்பித்து
அதனுடைய கணக்கு வழக்குகள் பராமரிக்கிறது, அந்த நிறுவனத்தை முறையாக எப்படி நடத்துறது, இல்லை வந்து இந்த நிறுவனத்தை வந்து லாபகரமாக கொண்டு போகிறது எப்படி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரல, செலவுகளை கட்டுப்படுத்துறதுலேருந்து, வருமானத்தை அதிகப்படுத்துறதுலேருந்து, வரிகளை வந்து திட்டமிட்டு குறைக்கிறதுலேருந்து, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அட்வைசரி ரோலை ப்ளே பண்ணி அவங்களுடைய ஓன் ஃபார்மாக அந்த ஆர்கனைசேஷனை அவங்க ரன் பண்ணலாம். அடுத்ததான் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 1949 இது வரைக்கும் ஒரு 3 லட்சம் பேர் வந்து சிஏ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்லையோ அரசு நிறுவனங்கள்லையோ இல்லை அரசனுடைய உயர் பதவிகளையோ இல்லை வெளிநாடுகள்லையோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறுவனங்களில் வந்து இவங்க ஆலோசகர் வேலைகளை பார்ப்பாங்க. அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், டாக்ஸ் பிளானிங் மாதிரியான விஷயங்களில் ஆலோசகர்களாக இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா டொமைன் பேஸ்டாக வந்து அவங்கள வந்து எக்ஸ்பர்ட்ஸாக மாற்றிக்கிறாங்க. நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியோட அக்கௌண்டிங் ஆடிட்டிங் பார்க்குறேன், இல்லைனா வந்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் டொமைன் பேஸ்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அச்சம் இந்த காலகட்டத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வரும்பொழுது நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது. நிச்சயமாக சொல்லலாங்க, அக்கௌண்டிங் ஆடிட்டிங் துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை வந்து ஏஐ மூலமாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது. இப்போ நம்ம கூட இன்டர்வியூவில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோடைய பிரின்சிபல் டாக்டர் செந்தில்குமார் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சிஏ படிக்கணும்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட் போவாங்க, அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு காலைல ஒரு குறிப்பிட்ட டைம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் 18 வருஷமாக ஒரு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரத்யேகமாக சிஏ கோர்ஸ் சொல்லி தந்துட்டு வரீங்க. ஸோ மணிகண்டன் சார் பேசும்போது சொன்னார், என்னன்னா வந்து இது லக்லாம் கிடையாது, லக் ஃபேக்டர்லாம் கிடையவே கிடையாது. இதில் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பிளானிங் இருக்கணும், உங்கள் ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த சிஏ கிளியர் பண்ணுறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொன்னார். நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் என்ன மாதிரியான வசதிகளை வந்து மாணவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி தராங்க சார்? ஏன்னா இப்போ செல்ஃபாக வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இங்கே மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் சார்? இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வைப்போம். அப்போ அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வர சொல்லி இந்த கோர்ஸ் எப்படி படிக்கணும், இதனுடைய ஸ்கோப் என்ன, அப்போ மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மனதளவில் வந்து தயாராகணும். இந்த ஸ்கூல் நம்ம படிக்க முடியும், இதை பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி கோர்ஸ் தான் இது, வந்து ரொம்ப வந்து பிரில்லியன்ட் தான் படிக்கணும் அப்படிங்கிற லெவலில் அந்த கோர்ஸ் வந்து இல்லை. அப்போ நம்ம மாணவருக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்போம். அந்த ஓரியன்டேஷன் நம்ம எல்லாமே ஒரு 5 கிளாஸ் நடத்துவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம எங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து அடாப்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம என்னென்னா சப்ஜெக்டில் ஒரு பிளான், அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேலண்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அந்த கேலண்டர் வந்து பேரண்ட்ஸுக்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இதுதான் ஷெட்யூல். அப்போ லீவு முதற்கொண்டு எல்லாமே அதில் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் நடத்திட்டு வருவோம். வித்தின் ஒரு 4 to 5 மந்தில் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை பொறுத்தளவு டெய்லி வந்து 6 மணி நேரம் வந்து ரெகுலர் கிளாஸ் நடக்கும். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி, ஹாஸ்டல் வந்து நம்மள்கிட்ட ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டல் வந்து 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி வந்து இருப்போம். டே ஸ்காலரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்னால 4 ஹவர்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து படிக்க சொல்லிடுவோம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த கோர்ஸுக்காக நம்ம டெடிக்கேட்டாக சின்சியராக வந்து நம்ம டெடிகேட் பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுக்கும்போது அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன சொன்னோமோ அடுத்த நாள் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்போ ஒவ்வொரு டைம் வந்து கிளாஸ் டெஸ்ட் வைப்போம். அப்போ இதில் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ். அப்போ ப்ராக்டிஸ் அது மாதிரி டெய்லி வந்து சம்மை வந்து போட சொல்லுவோம். அப்போ சம்மை போட்டு அந்த வீக் முடியும் போது ஒரு வீக்லி டெஸ்ட் கம்பல்சரியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் முடிப்போம். 15 டேஸ் முடிஞ்சதுன்னா ஒரு பை மந்த்லின்னு ஒரு டெஸ்ட் வைப்போம். 1 மந்த் முடிஞ்சதுன்னா மந்த்லி டெஸ்ட்டும் வைப்போம். அப்போ இது வந்து இப்போ ரொட்டீனாக வந்து இந்த 3 டெஸ்ட்டு நடந்துகிட்டே இருக்குது. கிளாஸ் டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், வீக்லி டெஸ்ட் நடத்துவோம், பை மந்த்லி டெஸ்ட் வரும், தென் மந்த்லி டெஸ்ட் வரும். இப்படி நிறைய டெஸ்ட் எழுதும்போது எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி எழுதும்போது பல எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது ஒரு 100 எக்ஸாம் பக்கமாக எழுதிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு அங்கே போய் எழுதும்போது ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து டைமிங்னு ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கும். அந்த மாதிரி டைம் ஃபேக்டர் எதுவுமே வந்து எஃபெக்ட் பண்ணாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து எழுதிட்டு வருவாங்க. அதே மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் அது ஒரு போர்ட் போட்டு நிறைய பேர் வந்து இங்கே கெஸ்ட் லெக்சராக வராங்கன்னு சொல்லி லிஸ்ட் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த வசதி நம்ம என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னதான் படித்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் வேணும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் கூடிய எக்ஸ்பர்ட்டு, சார்ட் அக்கௌண்ட்டு, காஸ்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஒரு இன்ட்ராக்டிவ் செக்ஷன் மாதிரி கூப்பிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது, அவங்க ஃபர்தராக என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வந்து செஞ்சு கொடுக்குறோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. கண்டிப்பாக இப்போ எப்படி சிவில் சர்வீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேஷன் இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டோம் சிஏ எக்ஸாம். அதுக்காக இப்போ கேம்பஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப டிசிப்ளினான கேம்பஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்னா போர்டெலாம் பார்க்க முடியுது, செல்ஃபோன் ப்ராஹிபிட்டட்னு பார்க்கப்படுது. அதே போல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிப்பு தவிர
அவங்க கான்சன்ட்ரேஷன் வேறு எதுலையும் மிஸ் ஆகக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இங்கே வந்து சொல்லி தரப்படுதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார், என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே எப்படி அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபுட்டு அகாமடேஷன் அதை தாண்டி வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து படிப்பில் கவனம் செலுத்த வைக்கிறீங்க? அதே மாதிரி நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்ஸ் தான். அப்போ ஹாஸ்டல் வரும்போது நம்ம வந்து ஸ்டடி டைம் போட்டிருக்கோம், ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டடி இருக்கும். அப்போ வந்து ஸ்டடி சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த ஸ்டடி சூப்பர் அப்படின்னா எகைன் ஃபேக்கல்ட்டியாக தான் இருப்பாங்க. அந்த காலையில் என்ன யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டி நைட் 10:30 வரல வந்து இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ டவுட் வந்தாலும் சரி நம்மளால் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி வந்து கொடுக்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஃபார் அவேல இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிடுறோம். அதேமாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் 24 ஹவர்ஸ். எந்த ஒரு ஏதாவது வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அங்கே நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால் வந்து அவங்களுடைய சேஃப்டி வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். 24 ஹவர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எய்தர் வந்து வார்டன் இருப்பாங்க, அதாவது இன்சார்ஜ் இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து சிஏ கோர்ஸ் வந்து ஆண்கள் பசங்க படிக்கிறத விட இன்றைக்கி வந்து பெண்கள் நிறைய பேர் விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ சிஏ வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்குது, எந்த அளவுக்கு விருப்பப்பட்டு படிக்கிறாங்க? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் இது ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு நம்பப்படுது. ஏன்னா இப்போது இடையில பிரேக் எடுத்துக்கிறது, இது மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கிறனால ஒரு ஸ்டேஜும் நம்ம ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இதில் இருக்கனால, ஈவன் தோ இப்போது ஃபீமேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிற மேரேஜாக இருக்கட்டும், இல்லை சம் பர்சனல் இஷ்யூஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு பிரேக் ஒரு வேலை எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கன்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கிறனாலையும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனாலையும் கூட இதை ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இதை ப்ரிஃபர் பண்ணுறதா நம்புறாங்க சார். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சிஏ கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு, மேரேஜ்னு ஆகட்டும், சந்தி பர்சனல் லைஃப் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ஒரு டைம் கேப் எடுத்து கூட அவங்க அடுத்து படிக்கலான்ட்டு. ஸோ நார்மலாக படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேப் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ்ன்னு அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது? இல்லை, டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காங்க சார். பட் கண்டிப்பாக அந்த பிரேக் இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்காது. கண்டிப்பாக அதை படிக்கிறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை கன்டினியூ பண்ணணுமா, இல்லை சரி ட்ராப் அவுட் ஆயிடலாம் அப்படிங்கிற நிறைய தாட் இருந்தாலும் கூட அந்த பர்சிஸ்டன்ஸோட அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது அதுக்கு மேலே அதை கன்டினியூ பண்ண முடியாமல் போகிறதுக்கான நிறைய கோர்சஸ் இருக்கிற மத்தியில் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்துட்டு நம்ம ஒருவேளை இதை நம்ம கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவங்க என்னைக்கு டிசைராக இருக்காங்களோ அந்த நேரத்தில் அதை கன்டினியூ பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அப்போது அவங்க திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இப்போ வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை, மும்பை அதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த ரூரல் ஏரியாவிலையும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூரல் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ கோர்ஸ்னை பற்றின ஒரு அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்க? சொல்லப்போனால் இப்போ காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தாட் என்னென்னா இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தாதான் அங்கே நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அங்கே ஒரு நிறைய வெல்த் இருக்கும், அங்கே நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை பற்றின அவேர்னஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை பற்றி எந்த வித அவேர்னஸுமே இல்லாமையும் அதே மாதிரி இதை இன்னும் அவங்க கன்டினியூ பண்ணுங்கிற எந்த வித தாட்டும் உங்களுக்குள்ளே வராமையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்எம்சி இன்ஸ்டியூட்டுங்கிறது இப்போது சம் ரூரல் சைடில் இருக்கிறனால ஈவன் தோ ரூரல் பீப்புளுக்கு கூட ஓகே இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, இதை இப்படி பண்ணலாம், இதுக்கும் நமக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் படித்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், என் பேர் நந்தினி. நான் தூத்துக்குடிலேருந்து வரேன். ஆக்சுவலி என் மேஜர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ். என்னோட சிஏ வந்து எனக்கு பேஷனுங்கிறனால நான் வந்து க்ராஸாக சிஏ பண்ண ஆரம்பித்தேன். ஆர்டிஃபிஷியல் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்கே பீஸ்ஃபுல்லாக ஸ்டடி என்வாயன்மெண்ட் கிடைக்கும், எங்கே படிக்கலாம் நான் இன்ஸ்டியூட் தேடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் தான் என்எம்சி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு மேஜர் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அலோடு இல்லை. அதுவே கிட்டத்தட்ட என்னோட 80% டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் மேக்ஸ் மேஜருங்கிறனால எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு டவுட் எவ்வளோ வாட்டி கேட்டாலும் அவங்க திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிற எந்த தயக்கமும் பட மாட்டாங்க, எதுவும் கோவப்பட மாட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அக்கௌண்ட்ஸ் இப்போ எனக்கு ஓரளவு நல்லாவே வருது. அப்புறம் உங்கள் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100% சேஃப்டி. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல் டைம் சேஃப்டி இருக்குது. சிசிடிவி இருக்கிறனால ஃபுல் சர்வேலன்ஸ் இருக்கும்.
ஆக்சுவலி காலேஜ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 hours போயிடும். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஸ்டடி வந்து 4 hours ஹாஸ்டலில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவைன்னா நாங்கள் ஹாஸ்டல் நைட் ஸ்டடி ஃபர்தராக பண்ணிப்போம். ஃப்ரீ ஹார்ஸுங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஏதாவது பிரேக் நாங்களே எடுத்துக்கிட்டோம். அவங்க 1 hour உண்டு. எதுவும் ஃபர்தராக தேவைன்னா நாங்களே எடுத்துப்போம். நைட் ஸ்டடி மார்னிங் ஸ்டடி எல்லாமே எங்களோட விஷயம் தான். நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கலாம். ஹாஸ்டலில் சிஸ்டம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுவும் டவுட்டோ எதுவும் பார்க்கணும் அர்ஜென்ட்னா நாங்கள் ஃபர்தராக சிஸ்டமில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மொபைல் இல்லாதுங்கிறது. ஆனால் மொபைல் எவ்வளோ தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 80% அது டிஸ்ட்ராக்ஷன் தான். அதுக்கு டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ எதுவும் அந்த மொபைல் இப்போ எதுவும் தேவை நெட்டில் பார்க்கணும் எங்களுக்கு சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு எந்த சோஷியல் மீடியா கான்டாக்டும் இல்லாதனால எங்களுக்கு ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. வந்து அன்வான்ட் திங்கிங்கும் இல்லாமல் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணால் எங்களுக்கு மொபைல் இல்லாதது தான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாகவே இருக்குது. இப்போ வீட்டுக்கு எதுவும் காண்டாக்ட் பண்ணால் ஹாஸ்டல் வார்டன்ட்ட சொல்லுவோம். ஃபர்தர் எதுவும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. நம்ம எப்போ கேட்டாலும் உங்கள் மொபைல் தருவாங்க, கால் பண்ணி பேசிக்கலாம். ஹாய், என் பேர் கலைச்செல்வம். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் 2022 வந்து காலேஜ் முடித்தேன். பிகாம் முடிச்சுட்டு அப்பா சிஏ எடுக்க சொன்னார். சரின்னு சென்னை போனேன். சென்னையில் இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். அங்கே இன்ஸ்டியூட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸ்டடீஸு. அதனால் நியூஸ் பார்த்துட்ருக்கப்ப இந்த மாதிரி என்எம்சி ஆடு வந்துச்சு. அப்புறம் ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ்னு சொன்னாங்க. அப்பா என்கிட்ட சொன்னார். சொன்னவனையும் நானும் யோசித்து பார்த்தேன். ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு ஆடில் சொன்னாங்க. சரி ஓகே, இதுதான் ஸ்டடிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மந்த் வந்து பார்த்துட்டு போனோமே ஓரளவு காலேஜ் பிடிச்சிருந்துச்சு. சிஏ கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து டஃப் இப்படியே ஜனங்க மத்தியில் ஒரு பரவலான கருத்தாக இருக்குங்க. பட் அப்படி இல்லைங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பாஸ் பண்ண முடியாது, ஸ்கூல் டாப்பர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சிஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட டெடிகேஷன் தென் ஹார்ட் ஒர்க், அது அவங்க ரொட்டீனாக வந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஸ்டடி ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட், கொஞ்சம் நேரம் படிக்கிறோம் போகிறோம். இப்போ காலேஜ் போயிட்டு வந்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா செமஸ்டருக்கு முன்னாடி புக்ஸ் எடுத்தால் போதும், ஆவரேஜாக மார்க் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. பட் இது அப்படி கிடையாதுங்க. பேப்பர் பாஸு 40 marks எடுக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு 50% அக்ரிகேட் இருக்கணும். ஸோ என்ன தான் அவங்க 40 வந்தாலும் 50%ல் லூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 40 to 50% தான் ரொம்ப க்ரூஷியல். ஸோ அந்த 10% நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஆவரேஜாக படிச்சுட்டு போகிறீங்க, 30% வாங்கிட்டேன். அதே ஆவரேஜாக படிச்சுட்டு போகிறேன், திரும்பியும் 30%. அதே ஆவரேஜ். அப்போ இந்த ஆவரேஜ் விட்டு நீங்கள் நகராமையே இருந்தீங்க அப்படின்னா யூ மே நாட் கிராஸ் 50%. ஸோ அதனால் வந்து நம்ம என்டையர் சிலபஸ் கவர் பண்ணணும், கான்செப்ஷுவலாக படிக்கணும். தியரி அப்படிங்கிறப்ப வந்து நல்ல ப்ரொவிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஆர்டிபி, நிறைய ஆம்பிள் ஆஃப் சோர்சஸ் இருக்குங்க. ஸோ தட் நீங்கள் அதெல்லாமே வந்து படிச்சுட்டு ப்ராக்டிஸ் மெயினுங்க. தென் ப்ராக்டிக்கல் பேப்பர், அந்த சம் பேப்பர் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கலாம். ஒரு டைம் நான் போட்டு பார்த்துட்டு வேலை முடிஞ்சிச்சு அப்படி இருக்கக்கூடாது. வேரியஸ் காம்பினேஷன்ஸில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும் கொஷின்ஸ் வந்து அவங்க மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஸோ தட் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அட்டம்ப்டில் நம்ம கிளியர் பண்ண முடியலனாலும் இந்த நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் டெஃபினட்டாக அவங்க கிளியர் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் தன்னுடைய ட்ரீம் கரியராக வந்து சிஏவை சூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ அப்படி சக்ஸஸ் ஆகி வரவங்களுக்கு எந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் வந்து கார்பரேட்லேயும் சரி இந்த மார்க்கெட்டில் இருக்குது சார்? சிஏ பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வென்யூஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சிஏ ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அலாங் வித் ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நீங்கள் வந்து போகலாம். இல்லை நிறைய கால் ஃபார் வந்து கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வைப்பாங்க. அதுபோக கவர்மெண்ட்டில் போனாலும் நீங்கள் இது பண்ணலாம். அது கூட நிறைய வந்து நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வரும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் கூட நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். மெயின்லி கல்ஃபு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறதுங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னா சிஏ ஃபைனல் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஏ முடிச்சுட்டு உங்களுக்கு அது போக நீங்கள் வந்து அதர் ஸ்கில்ஸும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம், ஏதாவது ஒரு இஆர்பி, மெயின்லி எஸ்ஏபி, அது நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பற்றியும் ப்ராக்டிக்கலாக இது இருக்கணும். அது போக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா ஒரு டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தது அப்படின்னா அது அலாங் வித் சிஏ ஃபைனல் உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது உங்களோட ஈஸியாக வந்து ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜிடிபி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆக போது another 5 years பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் க்ரோத் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்டன்ட்டுங்கிறது
இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக ஷோராக நல்ல ஒருத்தருக்கும் எப்படி 2 அல்லது 3 ஆஃபர் உங்களுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் இப்போ நீங்கள் சொன்னீங்க சிஏக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது. நிச்சயமாக. ஸோ எந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது சார்? இப்போ யூபிஎஸ்சி எழுதுற போது அது வந்து வேல்யூ ஆடடாக வந்து சிஏ எடுத்துப்பான்னு சொன்னாங்க. ஸோ இதை தாண்டி எந்த மாதிரியான சிஏக்குன்னே செப்பரேட்டாக நம்ம கவர்மெண்ட் சிஏ ஓரியன்டாக கவர்மெண்ட் சர்வீஸ் டேரெக்டாக பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெரி குட். ஆக்சுவலாக இது யாருக்கும் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்னு உங்களுக்கு தெரியும். ஐசிஏஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் காஸ்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சிஏ முடிச்சிருக்கலாம், இன்னொன்று சிஎம்ஏ முடிச்சிடலாம். இது 2 முடித்தவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். அங்கே போனீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி மற்ற ஐஆர்எஸ் இது மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஐசிஏஎஸும். அது யூபிஎஸ்சி மூலமாக தான், யூபிஎஸ்சி மாதிரி அவங்களும் ஒரு ப்ரோக்ராம் இது வச்சுருப்பாங்க, அது மூலமாக தான் நீங்கள் போக முடியும். அது ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அது போக டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறையா உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையும் நிறைய உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான், ஏதாவது ஒரு கால் பேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஒன்லி சார்ட் டாக்குமெண்ட் தான் எழுதணும், அல்லது ஒன்லி காஸ்ட் டாக்குமெண்ட் தான் எழுதணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அது போக உங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே தான், உங்கள் ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது எதர் கவர்மெண்ட்டில் வந்து பல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இப்போ சிஏ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வேல்யூ ஆடட் கோர்ஸஸ் ஏதாச்சும் பண்ணுமா சார்? எக்ஸ்ட்ரா வந்து இதை தாண்டி நீங்கள் சிஏ முடிச்சிட்டீங்க, இதை தாண்டி நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு ஏதாச்சும் இருக்குது? இது வந்து என்னென்ன நல்ல ஒரு கேள்வி. இது நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் போக போகிறீங்க அதை பொறுத்து தான் இந்த கோர்ஸ், இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து நான் வந்து ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாக நான் மாறணும். இன்னும் இன்ஃபோசிஸு, விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லேயே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்ஏபின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏ குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எஸ்ஏபி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது இன்ஜினியர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நீட்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன சொல்கிறது, அவங்க எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே போல் டாக்டர்ஸ் 100 பேஷண்ட்டுக்கு இப்போ எத்தனை டாக்டர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதே போல் இப்போ சிஎஸ், ஸோ மார்க்கெட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு சார் சிஎஸ் வந்து கிளியர் பண்ணி வெளியே வராங்க? ஸோ அவங்க அதுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கா, இல்லை போதுமான அளவு சிஎஸ் இருக்காங்க? இங்கே வந்து என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அதை ஃபைனல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை இல்லாத ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், வேலை இல்லாத ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், வேலை இல்லாத ஒரு கம்பெனி செக்ரட்டரின்னு யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்க வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு மேபி சம்பளம் வேணால் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கலாம், அதனால் அந்த இது வாய்ப்பே இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரோ இல்லை மற்ற ஃபீல்டோ பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா 90% ஒரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 90%, 95% பாஸ் பர்சன்டேஜே இருக்கும். அங்கே ஃபெயில் ஆகிறது மேபி ஒரு 5% இதெல்லாம் ஃபெயில் ஆவாங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை அதிகமாக இருக்கும். பட் இங்கே இந்த கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 20%, அரௌண்ட் 20%, 15 to 20% தான் அவங்க வந்து ரிலீஸே பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது இருக்கிறத விட உங்களுக்கு உங்களுக்கு சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும், டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதனால் இங்கே வந்து ஜாபுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இதுவோ வாய்ப்பே இல்லை. அது வந்து அடித்து சொல்லலாம், யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அதுதான் இந்த கரியர், இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் 15 to 20% தான் நீங்கள் பாஸ் பண்ணிட்டே வெளியே வரீங்க. வேணும்னே பண்ணுறதில்ல, அந்த கரெக்டாக அப்ரோச் இருந்தால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 30% கூட பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. இட்ஸ் அப் டு தம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இது பண்ணாங்கன்னா நல்ல மார்க் எடுத்து வரலாம். என் பேர் பரண்யா, நான் வந்து சேலம் ஆத்தூர்லேருந்து வரேன். நான் 12th வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன். 11th ஸ்டார்ட் பண்ணும்போதே சிஏ படிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேர் சொல்லி அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ 12th குட் மார்க்ஸில் நான் வந்து கிளியர் பண்ணேன். அப்பா தான் வந்து யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பார்த்து என்எம்சி காலேஜ் வந்து ஃபுல் டைம் ஆடிட்டிங் கொடுக்குறாங்க, ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் இருக்குது, அங்கே கோச்சிங்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப், ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வரத்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது, பயமாக இருந்தது. நிறைய பேர் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைமில் கிளியர் பண்ண முடியாது, ஒரு பேப்பர் போனாலும் எல்லா பேப்பர்லையும் எழுதணும், சம்திங் நிறைய சொன்னாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டேன். இங்கே வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறமே எனக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை, என்னால் முடியாதா அப்படின்ட்டு. ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணி ஒரு 4 months வரைக்குமே என்னால் முடியாது, அப்படிதான் கண்டிப்பாக முடியாது அப்படிதான் நினச்சேன். ரொம்ப வீட்டில் தான் அழுதேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக எனக்கே தெரிஞ்சுது நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றது. அவங்க அந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. மேக்ஸ் சுத்தமாக எனக்கு வராது, நான் காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். எனக்கு மேக்ஸ் வராதுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு காமர்ஸ் குரூப்பே எடுத்தேன். ஸோ மேக்ஸ் சுத்தமாக வரல அப்படின்னால ஃபவுண்டேஷனில் மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தது. ஸோ இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, மேக்ஸ் சாருமே கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அதனால் நல்ல மார்க்கில் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் அட்டம்லேயே நான் பாஸ் பண்ணேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படிக்கிறதுக்கான கரெக்ட் சரௌண்டிங் வந்து இங்கே இருக்குது. ஃபோன் கிடையாது. ஸோ அதுதான் நம்மளோட ஃபோன் தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸே. ஸோ அதுவே இல்லை அப்படிங்கும்போது நல்ல ஒரு சரௌண்டிங் இருக்குது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே கிடையாது.